அனைவருக்கும் வணக்கம். யாருக்கெல்லாம் வந்து பிளாக் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து அது அதிகமாக வந்து வியர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து காலேஜ் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் யோசிக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போது பிளாக் ட்ரெஸ் போட்டு ரொம்ப வந்து நம்ம பூஜை பண்ண முடியாது, கோவிலுக்கு போக முடியாது. அப்படிங்கிறனால அதை ரொம்ப நான் பெரும்பான்மையாக வாங்குறதே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட அதில் பிளாக் கலர் இல்லாத மாதிரி பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ அதனால் வந்து பிளாக் அப்படின்னா ஏதோ வந்து ஒரு ஒதுக்கப்பட்டது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிளாக்ல வந்து பிளாக்குள்ள அந்த ஒயிட் வச்சாதான் அந்த ஒயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ இருட்டு அப்படின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு வெளிச்சம்னு ஒன்று காட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருட்டு இருக்கிறனால தான் வெளிச்சத்தோட மகிமை நமக்கு தெரியும். ஸோ எந்த கலருமே நல்ல கலர் தான், ஆனால் இருந்தாலுமே சில கலர்களுக்கு சில மகத்துவம் வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெளியே அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி வந்து நம்ம பார்ட்டி போகிறது, டின்னர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சில பேர் பர்த்டேக்கு கூட பிளாக் ட்ரெஸ் போடுவாங்க. நான் வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டேன். ஸோ பிளாக் கலர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஆனால் போட முடியல அப்படிங்கிறவங்க என்னைய மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் வியர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது. எங்க வீட்டுக்காரர் இதை எடுத்து கொடுத்தாங்க. போன ஒரு மாசம் இருக்கும் இதை எடுத்து, இந்த டாப்ஸ் எடுத்து, ஆனால் போடவே இல்லை. அதுக்கான நாள் வரல. ஏன்னா நம்ம போறது எல்லாமே கோவில் அந்த மாதிரியே போறனால வெளியே எங்கேயும் அவ்வளோ பெருசா போகல. ஸோ அதனால வந்து போக முடியல. எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு சொல்லி பிளாக் கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து சும்மா ஒரு அவுட்டிங் மாதிரி போகலாம், சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போனோம். அதே மாதிரி காருக்கு வந்து அந்த டோல் வந்து தாண்டறதுக்காக தாண்டும் போது அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் வந்து காரில் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இன்னும் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஒரு சின்ன ஒரு அவுட்டிங் தான், ஆனால் ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ஒரு நிறைவாகவும், அந்த புதுசாக ஒரு ட்ரெஸ் போடும்போதும் அதுவும் அந்த பிளாக்ல அந்த பிரைட்டாக நம்ம தெரியும் போது இன்னும் நம்ம அழகாக தெரியும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதான் அந்த பிளாக்குக்குரிய அழகு. அது வேணா வந்து இருட்டாக இருக்கும், ஆனால் அது கூட இருக்கிறவங்கள ரொம்ப வெளிச்சமாக வந்து காட்டும். ஸோ அதான் வந்து அந்த பிளாக்குக்கு இருக்கிற மகிமையே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் போயிருந்தோம். எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேருமே போகும்போது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்க மாதிரி பார்த்து போவோம். அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். சில இப்போலாம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி எடுக்கும் போதே அந்த மாதிரி கலரில் மேட்ச் பண்ணியே எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து எங்களுக்கு நிறைய ட்ரெஸ் வந்து மேட்சிங்காக இருக்கும். அது மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஒரு சில நேரம் வந்து வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் 3 பேரும் வேற வேற மாதிரி போட்டு போவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கும்பலில் போகிறோம், இல்லை வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா கண்ணு பட்டுரும் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் நீங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். எப்போவுமே பூஜை வீடியோஸே போட்டுக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் ரொட்டீன் விலாகும் வந்து நான் அப்பப்போ நான் வந்து போடுவேன். மாசத்துல ஒரு தடவை 2 தடவை போடுவேன். ஸோ அது மாதிரி தான் இதுவும். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான். அங்கே போயிட்டு சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ரொம்ப ரொம்ப தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதில் அங்கேயே வந்து ஃபுட் கோர்ட் வந்து இருக்கனால அங்கேயே வந்து நாங்கள் லஞ்சும் வந்து முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே வந்து ரீசனபிளாக இருந்தது. நம்ம வந்து பெரிய ஹோட்டல் போனால் ரொம்ப கூட செலவாயிருக்கும். இதில் வந்து நமக்கு சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கூட வாங்க சாப்பிடலாம். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு டிமார்ட். எனக்கு அதே மாதிரி ப்ரைஸும் வந்து ஓகே தான் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். இருந்தாலுமே வந்து ஒரே நாளில் நம்ம 2000 ரூபா செலவு பண்ணுற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை. இந்த பொருள்லாம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு நான் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுல உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருந்துச்சு, இது வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியா இருக்கு, பரவாயில்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நான் காமிக்க போற முதல் பொருள், போன உடனே நான் இந்த பொருளை தான் எடுத்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பழக்கூடை, இந்த டைனிங் டேபிள்ல வச்சுக்கலாம். போன வருஷம் வந்து ஒரு சம்மருக்கு ஒன்று வாங்கினேன். இப்ப சம்மர் வரப்போகுது, நிறைய வந்து பழங்கள் வந்து நம்ம வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து பாத்தீங்கன்னா 129 129 ரூபா இதோட பிரைஸ். இது வந்து நல்லாவே இருக்கு. இந்த ஸ்டாண்ட் மாதிரி கீழே புஷ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப இலை மாதிரி இருக்கும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிரீன் கலர் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இதை எடுத்தேன். இதோட பிரைஸ் வந்து 129. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மரம், அதையோட சேர்த்து ப்ரஷ்ஷும் இருக்கு. ரெண்டுமே சேர்த்து வந்துடும். இப்போ நம்ம சாமி ரூம்லாம் வந்து கிளீன் பண்றோம்ல, அது வந்து விளக்கமாறு நம்ம போட முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மேலே ஸ்டாண்டெல்லாம் இது பண்றதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99. மரமும் அந்த ப்ரஷ்ஷும் சேர்ந்து வந்துடும். இதோட பிரைஸ் வந்து 99. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பூஜை அறைக்கு யூஸ் பண்ணலாம் தான் வச்சிருக்கேன். பார்ப்போம் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னு தெரியல. இந்த மரம் வாங்குறதுக்கு தான் மெயினா நான் வந்து போனதே. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நான் உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுல வாங்கணும்னு நினைச்சிட்டு வாங்கவே இல்லை.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 29. யோகியே வந்து சொன்னாமா முறம் உடஞ்சிருச்சு சீக்கிரம் மாத்துங்க அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கு, நல்லா தானே இருக்குன்ட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதையும் வந்து மாத்தியாச்சு. 29 ருபீஸ் இது. இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா 59 ரூபாய் இதோட பிரைஸ். இதுல மொத்தம் 4 பீஸ் இருக்கும். 4 பீஸ் வருது. இது வந்து நம்ம கிச்சனுக்கு வந்து கை துடைக்கிறது, கிச்சன் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கான டவலு. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா பழைய நைட்டி, இந்த கைலி இந்த வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது உடனே உடனே வந்து பாத்தீங்கன்னா ஈரத்தை வந்து இழுக்கிறதுனால நமக்கு வாடை அடிக்குது, ஸ்மெல் அடிக்குதுங்கிறனால இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த மாதிரி கிச்சனுக்குலாம் வந்து இந்த மாதிரி வாங்குறேனே. ஸோ இது மாதிரி வந்து 2 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். இதுலயும் வந்து 4 பீஸ் வந்து இருந்துச்சு. கலர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கு, ஆனா அழுக்கு பண்ணவே மனசு இல்ல. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவல் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுதே தவிர இதை வந்து கறி துணிக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃபீலே வந்து வரமாட்டேங்குது. அதனால இதை வாங்க மாட்டேன் நான் மோஸ்ட்லி. ஆனா வந்து இந்த தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 59. 4 பீஸ் மொத்தம் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 4 6 பாக்ஸ் இருக்கு. 6 கண்டெய்னர் இருக்கு. பிளாஸ்டிக் தான் இது. மொத்தமே சேர்த்தே வந்து பாத்தீங்கன்னா 85 ருபீஸ் வந்து வந்துச்சு. ஸோ வந்து 85க்கு இந்த 6 பீஸ் வந்து ஒர்த்து தான் அப்படிங்கிறதுனால வாங்கினேன். பழைய டப்பாலாம் வந்து ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கனால அதை வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சம்மர் வருது, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறைய வந்து சேல் ஆகும். சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி அச்செல்லாம் வந்து வச்சு ஃப்ரீசர்ல வச்சோம்னா அந்த மாதிரி அந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா 69 ருபீஸ். இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஷேப்லாம் இருந்தது. ஸோ யோகி வந்து இதை செலக்ட் பண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா 69 ருபீஸ் வருது. அதே மாதிரி இந்த மங்கள் தீப் அகர்பத்திகள் வந்து பாத்தீங்கன்னா சாண்டில் வந்து பை 1 get 1 ஃப்ரீ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி நம்ம நிறைய வந்து பூஜை தான் நம்ம அதிகமா நிறைய பண்றதுனால ஊதுபத்தி தான் வந்து எனக்கு அதிகமா தேவைப்படும். ஸோ அதனால வந்து பை 1 get 1ல இந்த சாண்டில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ராடக்ட். ஸோ அதனால இதை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு தான் 76 ரூபா. பை 1 get 1 நமக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்புறம் சிங்க்கு கிட்ட இந்த பீரோ கிட்ட எல்லாம் வைக்கிறதுக்கு பாச்சை உருண்டை. இது வந்து பாத்தீங்கன்னா 88 ரூபா இந்த பாக்கெட்டு. பெருசாவே இருக்கு. ஒண்ணு வச்சாலே போதும் நமக்கு. 2 மாசத்துக்கு எப்படியும் வரும் நமக்கு அப்படிங்கறனால நம்ம வீட்டுல வந்து கரப்பாம்பூச்சி அவ்வளவா இல்ல. இருந்தாலுமே 1 2 இந்த பாச்சை எதுவும் வரணுமா, சிங்குகள்ல இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ என்னைக்கும் ஒரு நாள் தான் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறனால அதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த சாப்பர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிங் போர்டு. இது வந்து பாத்தீங்கன்னா 219 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து பிளாஸ்டிக்ல இருந்தது. அதுவே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உட்ல வந்து வாங்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதான் வந்து இது வந்து வாங்கியாச்சு உட்ல. இது ரொம்ப நாளா வந்து லிஸ்ட்ல இருந்தது. இப்பதான் வாங்கணும்னு தோணுது. சரி வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 219 219 ரூபா. இந்த சூடம் பாக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு உள்ள. ஏன்னா நம்ம வந்து வாரத்துல 4 நாள் எப்படியும் நமக்கு சூடம் ஏத்துற மாதிரி எனக்கு வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருந்தா நம்ம மட்டும் பூஜை ரூமுக்கு மட்டும் தான் நம்ம காமிக்கிறோம். பெரிய பூஜைனா நம்ம ரொம்ப நேரம் எரியும், எல்லாரும் தொட்டு கும்பிட லேட் ஆகும். நம்ம ஒரு ஆள் 2 ஆள் இருக்கனால சரி சின்னதா இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வில்லையா வந்து வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 95 ரூபாய். 50 கிராம் பாக்கெட்டு. இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஜெண்டு பாமா. இது வந்து அல்ட்ரா பவர். இது வந்து நமக்கு ரொம்ப வந்து என்னைக்கு வேலை இருக்கும் அன்னைக்கு கண்டிப்பா இதெல்லாம் நைட்டு தேடுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து தலைவலி தைலம் இல்லாம தூங்க மாட்டீங்க அப்படின்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த தைலம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே, உழைக்கிற வர்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்து தான். ஸோ அது வந்து மெயினா வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பெண் வந்து வாங்கியிருந்தாங்க, இன்ஸ்டியூட்டுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறனால. தீப்பெட்டி சுத்தமா காலி ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த துணை விளக்குல தான் ஏத்துறேன். அதனால நிறைய நாள் எனக்கு தீப்பெட்டி வருது. இதே நான் வந்து எல்லாமே தீக்குச்சிலே ஏத்திட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து எனக்கு சீக்கிரம் தீர்ந்திருக்கும். நான் துணை விளக்க கொண்டு ஏத்துறதுனால எனக்கு தீப்பெட்டி வந்து ரொம்ப நாள் வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் தீப்பெட்டி வாங்குறேன் வீட்டுல. அப்புறம் இனிமே வந்து வெயில் காலம், கொசு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் டைம்ல எங்க வீட்டு சைடு கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கனால கொஞ்சம் கொசு வருது இப்ப. ஸோ அதுக்காக வந்து குட் நைட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்றது இல்லை ஹால்ல. அந்த ஈவினிங் டைம்ல ஒரு 6 to 7 மட்டும் போட்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் அப்படிதான். அமிர்தாஞ்சன் ஜாயின் மசில் அந்த ஸ்ப்ரே வந்து வாங்கிக்குவேன். ரொம்ப வந்து என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா முதுகு வலி வரும் அப்படிங்கும் போது இதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அவருக்கும் வந்து கால் வலி வரும், அம்மாவுக்கும் வந்து தேவைப்படும் அப்படிங்கறனால கொஞ்சம் பெருசாவே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு.
இந்த ஸ்ப்ரே வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து எலும்புல வந்து தேய்மானம் ஏற்படும் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பெயின் கில்லர் மாத்திரை எதுவுமே வந்து ரொம்ப போடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் நான் வலியை பொறுத்துக்கிற வரைக்கும் இருந்துச்சுன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு படுத்துருவேன். நல்லெண்ணெய் வந்து தேய்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே வந்து ரொம்ப யூஸ், இந்த மாதிரி பெயின் கில்லர் வந்து வாங்கி வச்சுக்கிறது நமக்கு வந்து எமர்ஜென்சிக்கு தானே தவிர நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம குழந்தைங்களுக்கு கை கால் வலிக்குதுன்னு இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. பெரியவங்களே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா வேற ஆப்ஷன் இல்லாதனால நமக்கு உடனே வந்து ரிலீஃப் ஆகணும், அடுத்த நாள் காலையில எந்திரிக்கணும், விளக்கேற்றணும், வீட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கும் போது இது வந்து கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா பெருசு, மிடில், ரொம்ப ஸ்மால் சைஸ், 3 சைஸ்ல இருந்துச்சு. இந்த கத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து எவ்வளவுதான் கத்திக்கும் எங்களுக்கு ஒரு ஆசையே இருக்காது. அந்த ஷார்ப் வந்து சீக்கிரமா போயிடுது. அது வந்து எத்தனை தடவை நல்ல கத்தியா வாங்கினாலுமே அப்படிதான் இருக்கு. முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். என்னைக்காவது மாதிரி போகும்போது ஞாபகம் வரும் வாங்கினேன். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கத்தி 3, இது வந்து பாத்தீங்கன்னா 149 ரூபா. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்றது விம்பார் தான். முதல் எக்ஸோ தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து மாத்திட்டேன். அதை விட கொஞ்சம் பிசுபிசுப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து இதாகுதுங்கிறனால விம்பார் வந்து யூஸ் பண்றேன். இதுல வந்து 49 ரூபா. இது வந்து எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த பாக்ஸ் வந்து பெருசு கிடைக்க மாட்டேங்குது, சின்னதா தான் கிடைக்குது பேக்கெட்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ் வாஷும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப வந்து மேக்கப் ஐட்டம்லாம் வாங்குறது கிடையாது. ஆனா வந்து என்னைக்காவது போகும்போது பை ஒன் கெட் ஒன்ல போட்டிருந்தாங்க இது. ஸோ ஈவினிங் டைம்ல நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்றதுக்கு இது கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நமக்கு வெயில் காலங்கிறனால கொஞ்சம் வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். அதனால வந்து வாங்கி கொடுத்தாங்க. சரி நானும் வந்து பை ஒன் கெட் ஒன்னுங்கனால கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஈவினிங் டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயா ப்ராடக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகுறவங்களுக்கு இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் எனக்கு செட் ஆகுது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து வாங்குவேன். இதுதான் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது தீர்ந்து போச்சு, அதனால இங்க கிடைக்கல, அதனால இதை வந்து வாங்கிட்டேன். இது வந்து உடஞ்சு போயிடும், வெயில்ல பண்ற இருந்தே கொடியில காஞ்சி காஞ்சி அப்படியே விட்டு போயிடும். ஸோ அதனால இது எப்போ போனாலுமே இது ஒரு இது வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து சுவாமிக்கு பன்னீர் வந்து வாங்கியிருக்கேன் அபிஷேகத்துக்கு. இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். இன்னைக்கு வாங்கினதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அழகா குட்டியா வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு, பாயாசம் வைக்கிற, சாமிக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 199 ரூபாய். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினேன். இது வந்து நைட்ல வந்து யோகிக்கு அவங்க அப்பாவுக்குலாம் வந்து பால் வந்து காய்ச்சி கொடுக்கும்போது அந்த பாத்திரம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, சீக்கிரம் வந்து வலிஞ்சிருது அப்படிங்கறனால புடிமா இல்லாத மாதிரி பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து இதை வாங்கினேன். சாமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாயசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்றது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட் தான் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டோம், ரஸ்க் சாப்பிடுவோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காலையில 1 இல்லைன்னா வந்து 2 தான், அதுக்கு மேல சாப்பிட மாட்டோம். அதனால இந்த பெரிய பாக்கெட் வாங்கினாலே இதுவே எங்களுக்கு எப்படியும் ஒரு 20 நாளைக்கு வந்துடும். ஸோ ரஸ்க் வந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. டீக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மெயின் சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஸ்க் தான். ஸோ அதனால அது வந்து வாங்கிருந்தோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 135 ரூபாய். நம்ம வந்து பிஸ்கட்டை விட ரஸ்க் வந்து சாப்பிட, எப்படி அப்பெல்லாம் வந்து வறுக்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கனால ரஸ்க் வந்து எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட்பின் வாங்கினேன். இந்த டஸ்ட்பின் வந்து புடியோட தான் வந்திருக்கு, இங்க ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 99 ருபீஸ். மர கலர்லயே இருந்தனால எனக்கு இதே மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பார்க்க உட்டு மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 99 ருபீஸ். நல்லா இருந்துச்சு. டஸ்ட்பினும் வந்து ரொம்ப பழசாயிருச்சு. ஸோ அதனால வந்து அதையும் வந்து வாங்கியாச்சு. இதுதான் வந்து நான் வாங்கின பொருட்கள். இதுல வந்து உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வாங்கின பொருள் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த இதுதான், பவுல் தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதுல வந்து ஏதாவது நல்ல விஷயம் ஃபர்ஸ்ட் சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கலாம், யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க வாங்கின இதுல வந்து இது 2000 ரூபாய் மொத்தம் செலவாச்சு. ஸோ இது எல்லாமே ரொம்ப நாளா வாங்க வேண்டியது, எல்லாமே வந்து உடஞ்சு போனதுனாலதான் இன்னைக்கு வந்து வாங்கினேன். ஸோ எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா தான் வாங்கியிருக்கேன். ஒன்றும் வெட்டி செலவு எதுவும் பண்ணல. உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.